அமெரிக்காவோட ஏர் டாமினன்ஸ் அப்படிங்கிற சகாப்தம் முடிவுக்கு வருதான்ற கேள்வி தான் பல மத்தியில் எழும்பியிருக்கு. இது என்னோட தனிப்பட்ட கணிப்பு இல்லை. கசிஞ்சு வந்திருக்கிற ரஷ்யாவோட ரகசிய அரசாங்க ஆவணங்கள் தான் இந்த விஷயத்தை சொல்லுது. $500 மில்லியன் ஒரு டீல், 2500 ஏவுகணைகள். அந்த ஏவுகணைகளை அமெரிக்காவோட அதிநவீனமான போர் விமானங்களால் கூட தடுக்க முடியாதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? போன மாதம் அமெரிக்க தரப்பில் இருந்து ஆபரேஷன் எபிக் மிஸ்டேக் இல்லை ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்ற பெயரில் ஒரு போரை ஈரானுக்கு எதிராக ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த போர் இப்போ 12வது நாள் எட்டி இருக்கு. இப்போ வரையுமே யாருக்கும் வெற்றி கிடைக்கல. ஈரான் ஸ்ட்ராங்காக நின்று பதிலடியை கொடுத்து கொண்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் மொத்த உலக அரசியலும் இப்போ தலைகீழாக மாறியிருக்கு. அதுவும் ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இடம்பெற்ற இந்த டீல் மொத்த உலகத்தையும் தலைகீழாக மாற்றி இருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போகக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரஷ்யாவோட இந்த மிசைல் டெக்னாலஜி பற்றி முதல்ல பார்ப்போம். ரஷ்யாவோட இந்த 9K-33 வெண்பா மிசைல் ஒரு சாதாரணமான மிசைல் இல்லை. இதில் ஸ்பெக்ட்ரல் சீக்கர் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இருக்குது. இது வரைக்கும் அந்த மற்ற மிசைல்கள், அதாவது ஸ்டிங்கர் மிசைலாக இருக்கட்டும், எக்லா மிசைலாக இருக்கட்டும், இதுவும் வெறும் வெப்பத்தை, அதாவது கீற்றை மட்டும்தான் தேடி போகும். அதனால் விமானத்தில் இருந்து ஒரு ஃபைட்டர் ஜெட்டில் இருந்து வருகின்ற ஃப்ளாஷ், அதாவது நெருப்பு பந்துகள் வீசினாலே இந்த மிசைல்கள் ஏமாந்து வேறு பக்கம் போய் உண்மையான டார்கெட்டை தாக்குறதுக்கு பதிலாக அந்த ஃப்ளாஷை தாக்கி அளிக்கும். இதனால் உண்மையான டார்கெட்டை தாக்க முடியாமல் இந்த மிசைல்கள் ஃபெயிலியர் அடையுது. ஆனால் இந்த வெண்பா மிசைல்கள் அப்படி இல்லை. இந்த வெண்பா மிசைலில் 3 வெளி அப்படின்னு, அதாவது 3 ட்ராக்கிங் சேனல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது புற ஊதா, அல்ட்ரா வயலட், அகசிவப்பு, நியர் அண்ட் மிட் இன்ஃப்ராரெட் என 3 அலைவரிசைகளை ஒரே நேரத்தில் ஸ்கேன் பண்ணும். விமானம் ஒருவேளை நெருப்பு பந்துகளை வீசினாலும் உண்மையான இன்ஜினில் இருந்து வர்ற புகைக்கும் ஏமாத்துற அந்த நெருப்பு பந்துக்கும் உள்ள வித்தியாசத்தை இது துல்லியமாக கண்டுபிடிச்சிடும். ரஷ்யாவோட முந்தைய சிஸ்டங்களை விட இந்த மிசைலில் இருக்கிற சிஸ்டம் 10 மடங்கு அதிக பவர்ஃபுல் என்று சொல்லப்படுது. சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சொல்றதுக்காண்டி நான் சொல்கிறேன். ஒரு மிசைலை ஒரு ஃபைட்டர் ஜெட்டை தாக்கி அளிப்பதுக்காண்டி, ஒரு பிளைனை தாக்கி அளிப்பதுக்காண்டி லான்ச் பண்ணும்போது அந்த மிசைல்கள் அந்த பிளைனில் இருந்து வருகின்ற வெப்பத்தை ட்ராக் பண்ணி தான் அந்த டார்கெட்டை துல்லியமாக தாக்குவதற்காண்டி போகும். ஆனால் அந்த பிளைனில் இருக்கின்ற நபர்கள், பைலட்ஸ் என்ன செய்வாங்கன்னா, இப்படி ஒரு மிசைல் உங்களை தாக்க வருதான்னு தெரிஞ்ச உடனே அந்த பிளைனில் இருந்து அல்லது ஃபைட்டர் ஜெட்டில் இருந்து ஃப்ளாஷ், அதாவது நெருப்பு பந்துகளை வீசுவார்கள். அந்த நெருப்பு பந்துகள் வரும்போது அதிலையும் இருந்து வெப்பம் வெளியே வரபடியால் இந்த மிசைல்கள் என்ன செய்யும், அதுதான் உண்மையான டார்கெட் நினைச்சு அந்த ஃப்ளாட்ஸை நோக்கி தாக்க போகும். இதனால் அந்த ஃபைட்டர் ஜெட்டும் பிளைனும் தப்பிச்சிடும். இப்படியான ஒரு வீக்னஸானது இருக்கிறபடியாக தான் ரஷ்யா தரப்பில் இந்த வெண்பா மிசைலை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த வெண்பா மிசைல்கள் உண்மையாக இன்ஜினில் இருந்து வருகின்ற கீட்டுக்கும் ஃப்ளாட்டில் வருகின்ற கீட்டுக்கும் வித்தியாசத்தை அறிஞ்சு உண்மையான டார்கெட் அது என்பதை கண்டுபிடிச்சு அதனை துல்லியமாக தாக்கக்கூடியது. இப்போ இது உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிருக்குமென்னு நம்புகிறேன். இந்த மிசைலோட வேகம் மாக் 1.75 சொல்லப்படுது. அதாவது ஒளியை விட 1.5 மடங்கு அதிக வேகத்தில் இதனால் போக முடியும். இது 4.5 கிலோமீட்டர் உயரம் வரைக்குமே பாயும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அமெரிக்காவோட மொத்த ஹெலிகாப்டர்களும் இந்த மிசைலோட டார்கெட் லிஸ்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். அப்பாச்சி, பிளாக் ஹாக், சீனுக் மற்றும் தரைப்படைகளுக்கு உதவியாக, அமெரிக்காவோட தரைப்படைகளுக்கு உதவியாக வர்ற A-10 போர் விமானங்கள்னு எதையுமே இந்த மிசைலானது தப்பிக்க விடாது. இன்னும் ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா, அமெரிக்காவோட ஒரு சூப்பர் கார்னெட் போர் விமானத்தோட விலை $67 மில்லியன். ஆனால் அதை சுட்டு வெளுத்துறதுக்காண்டு தயாரிக்கப்பட்ட இந்த வெண்பா மிசைலோட விலை சில $100 மட்டும்தான். அதாவது $67 மில்லியன் பொறுமதியான ஒரு ஃபைட்டர் ஜெட்டை சுட்டு வெளுத்துறதுக்காண்டி சில $100 பொறுமதியான ஒரு மிசைலை பயன்படுத்தி ரஷ்யா அமெரிக்காவுக்கு ஆட்டத்தை காண்பிக்கிறார்கள். இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தும். இந்த ஒரு சின்ன கணக்கிலேயே அமெரிக்காவோட பலகால வான்வழி ஆதிக்கம் இப்போ பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கு என்பதுதான் உண்மை. இப்போ நாம் பார்க்க போகிறதான் இந்த மொத்த வீடியோவோட முக்கியமான பகுதின்னு நான் சொல்லுவேன். இதை ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் என்று கூட சொல்லலாம். அமெரிக்காவோட வான்வழி ஆதிக்கம் ஏன் இப்போ ஆட்டங்கானது என்பதை நீங்கள் இதிலேருந்து தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடியும். அமெரிக்கா இந்த போரில், அதாவது ஈரானுக்கு எதிரான போரில் பேட்ரியாட் மிசைல்களை பயன்படுத்துகிறாங்க. அந்த பேட்ரியாட் மிசைல்களோட ஒவ்வொரு மிசைல்களோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட $3.9 மில்லியன். ஆனால் ஈரான் பயன்படுத்துகிற அந்த சாகிட் டொங்களோட விலை வெறும் $20,000 விட ரொம்பவே குறைவு. அதாவது ஒரு சின்ன பட்டாசு விலையில் இருக்கிற ட்ரோனை அழிக்க அமெரிக்கா ஒரு பெரிய பங்களா விலையில் இருக்கிற மிசைல்களை பயன்படுத்த வேண்டி இருக்கு. இந்த அமெரிக்கா ஈரான் போர் தொடங்கி முதல் 5 நாளில் மட்டுமே அமெரிக்கா $2.4 பில்லியன் மதிப்பிலான மிசைல்களை காலி பண்ணியிருக்காங்க.
இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவோட தாட் சிஸ்டத்தில் இருக்கிற ஒரு மிசைலோட விலை 12.8 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ். ஆனால் வருஷத்துக்கே அமெரிக்காவால் 96 மிசைல்களைத்தான் தயாரிக்க முடியும். ஈரான்கிட்டயே ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் இருக்குது, அதாவது மிசைல்கள் இருக்குது. அப்போது ஈரானோட எல்லா ஏவுகணைகளும் அடிக்க அமெரிக்கா கிட்ட போதுமான அளவு ஸ்டாக் இருக்கான்னு கேட்டால் அங்கே தான் பெரிய ஒரு ஸ்டோரேஜ், அதாவது பற்றாக்குறையானது ஆரம்பிக்குது. இந்த நிலைமையில் தான் ரஷ்யாவோட வெண்பாவும் மிசைல்களும் உள்ள வருது. ஒரு மிசைலை தயாரிக்க ரஷ்யாவுக்கு சில $100 தான் செலவாகுது. ஆனால் அதனை சுட்டு வெளுத்துறதுக்காண்டி அமெரிக்காவோட சூப்பர் கார்னர் விமானத்தோட விலை 67 மில்லியன் அமெரிக்க டாலர். இங்கே தான் 10,000க்கு 1 அப்படிங்கிற ஒரு பயங்கரமான லாபத்தை ஈரான் பார்க்குறார்கள். சுருக்கமாக சொல்லப்போனால் அமெரிக்கா உலகத்திலே ரொம்ப விலை உயர்ந்த இராணுவத்தை வச்சிருக்கலாம். ஆனால் மலிவான விலையில் வர்ற இந்த ரஷ்ய தொழில்நுட்பம் அந்த மொத்த இராணுவத்தோட பொருளாதார அடிப்படையே தகுத்தெரியுது என்பதுதான் உண்மை. $1 பில்லியன் கப்பல் படைக்கு முன்னாடி தோல்ல ஏவுகணையோடு நிற்கிற ஒரு சாதாரணமான வீரனால் இப்போ அமெரிக்காவை அச்சுறுத்த முடியுது. இதுதான் இப்போ இருக்கிற கசப்பான உண்மையும் கூட. அதாவது பல $1 பில்லியன் பெறுமதியான அமெரிக்காவோட கப்பல் படைக்கு முன்னம் ஒரு மிசைல்களை ஏந்தி இருக்கிற ஒரு சாதாரணமான வீரனால் அந்த கப்பல் படைக்க மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்த முடியுது. $1 பில்லியன் எங்கே இருக்குது, ஒரு சில $100 எங்கே இருக்குது. ஆனால் இந்த ஒரு சில $100 பயன்படுத்தி அமெரிக்காவோட $1 பில்லியன் பெறுமதியான ஆயுதங்களையே சுக்குநூறாக உடைக்க முடியுது. அப்படி என்றால் இதில் யாருக்கு இழப்பு இருக்குது என்பதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும். ரஷ்யாவும் ஈரானும் இப்போ வரும் நட்பு நாடுகள் மட்டும் இல்லை, அவங்க ஒரு ஜீனியஸ் மிலிட்டரி பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே வந்துட்டாங்க. 2022 இருந்து இவங்க 2 பேருக்கு நடுவில் நடக்கிற கொடுக்கல் வாங்கல்கள் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு உதவுறதுக்காண்டி ஈரான் அவங்களோட புகழ் பெற்ற சாகித் 136 டோன் டெக்னாலஜியை ரஷ்யாவுக்கு கொடுத்தாங்க. பதிலுக்கு ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா, ரஷ்யாவோட அலப்புகா அப்படிங்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை அமைச்சு ஈரான் டிசைன் பண்ண அந்த ட்ரோன்களை ஆயிரக்கணக்கில் தயாரிக்க ஆரம்பித்தாங்க. இதற்கு பதிலாக ரஷ்யாவோட அதிநவீனமான எலக்ட்ரானிக் வார்பேர் சிஸ்டங்களையும் மிசைல்களையும் இப்போ ஈரானுக்கு கைமாத்துறாங்க ரஷ்யா. இதில் நாம் கவனிக்க வேண்டிய பயங்கரமான விஷயம் என்னென்னா, இந்த 2500 வெண்பா மிசைல்களும் ஈரானோட மட்டும் நிற்க போகிறது இல்லை. ஈரான் பின்புலமாக இருக்கின்ற குழுக்கள், லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லா, ஏமனில் இருக்கின்ற கவுதீஸ் மற்றும் சிரியாவில் இருக்கின்ற போராளி குழுக்கள், இவர்களுக்கும் இந்த மிசைல்கள் கைமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மிசைலை பயன்படுத்தி இந்த மிசைலில் இருக்கிற டெக்னாலஜியை ஈரான் பிரித்து மேய்ஞ்சு அதன் மூலம் புதிய மிசைல்களை ஈரானில் வச்சு தயாரித்து அதனை இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம். வெறும் 17 கிலோ இடை இருக்கிற இந்த வெண்பா மிசைல்கள் ஒரு சாதாரணமான பிக்கப் ட்ரக் பின்னாடி வச்சு ஈஸியாக கடத்திடலாம். ஒரு 15 நிமிஷம் ட்ரைனிங் இருந்தாலே போதும், யார் வேணாலும் இதனை இயக்க முடியும். இதனால் என்ன ஆகும்னா, அமெரிக்கா எங்கெல்லாம் கால் வைக்குதோ அங்கெல்லாம் ஈரான் பின்புலமாக இருக்கின்ற குழுக்கள் இந்த மிசைல்களோட ரெடியாக இருப்பாங்க. அமெரிக்காவுக்கு சொர்க்கத்தை காட்டுறதுக்காண்டி இந்த மிசைல்களோட ரெடியாக இருப்பார்கள். இந்த டீல் எப்படி வெளியாக வந்த என்ற கேள்வி உங்களுக்கு அனுப்பும். இது பொதுவாக ஒஃபீஷியலாக அறிவிக்கப்பட்ட டீல் இல்லை. அதாவது ரஷ்யா தரப்பில் அல்லது ஈரான் தரப்பில் இருந்தோ இப்படி ஒரு டீலை நாங்கள் மேக் பண்ணுறோம்ட்டு ஒஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. ரஷ்யா தரப்பில் இருந்து கசிந்து வந்த ரஷ்ய அரசாங்கத்தோட இம்போர்ட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் மூலமாக தான் ஃபினான்சியல் டைம் தரப்பில் இருந்து இதனை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த செய்தி வெளியே வந்த பிறகு ரஷ்யாவோ ஈரானோ இதனை மறுக்கலை. அமெரிக்காவும் இதை பற்றி பெருசாக மூச்சும் விடையலை. இப்படி அமெரிக்கா மௌனமாக இருப்பது என்ன விஷயத்தை நிரூபிக்குதுன்னா, இப்போ இருக்கிற நிலைமை அமெரிக்காவோட கையை மீறி போய்கிட்டு இருக்கு என்பதை அவர்களே உணர்ந்து கொண்டுட்டாங்க என்பது தான் இதனுடைய அர்த்தமாக இருக்குது. அதாவது இப்போ இருக்கிற நிலைமை அமெரிக்காவோட கையை மீறி போய்கிட்டே இருக்குது. இதற்கு அமெரிக்காவில் எதையுமே செய்ய முடியலை என்பதுதான் இந்த மௌனத்தினுடைய அர்த்தம். ரஷ்யா ஈரானை இந்த போரில் மட்டும் ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கல. வர்ற காலங்களில் அமெரிக்காவை எதிர்கொள்ள ஈரானியோட நிரந்தரமான சக்தியாக மாற்றுவதே தான் ரஷ்யாவோட பிளானாக இருக்குது. இப்போ எல்லாருக்கும் விரும்புகிற ஒரு கேள்வி, இந்த ஒரு மிசைல் ஒப்பந்தம் இப்போ நடக்கிற போரை மாற்றுமா என்பதுதான். உண்மையை சொல்லப்போனால் இந்த வெண்பா மிசைல்கள் ஈரானுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இப்போ நடக்கிற போர் முடியக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. அல்லது ரஷ்யா இந்த மிசைலை ஏற்கனவே ஈரானுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் ரஷ்யாவோட பிளான் ரொம்ப பெருசு. அவங்க இப்போ நடக்கிற போரை பற்றி பெருசாக கவலைப்படையில் அடுத்த 5 வருஷத்தை கழித்து, அதாவது அடுத்த 5 வருஷம் கழித்து நடக்க போகிற போர்க்காண்டி தான் ஈரானை தயார்படுத்துகிறாங்க. அமெரிக்கா உலகத்தில் ரொம்ப விலை உயர்ந்த இராணுவத்தை வச்சிருக்கலாம். வருஷத்துக்கு 850 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸை தாண்டி தங்களுடைய டிஃபென்ஸுக்கான பட்ஜெட்டை ஒதுக்கீடு செய்யலாம். இப்போ கூட $1 ட்ரில்லியனை தாண்டிட்டு தான் செய்தியும் வெளியே வருது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, $1 பில்லியன் மதிப்பில் இருக்கிற கடற்படையோ இல்லை அதிநவீனமான போர் விமானங்களோ
தரை மட்டத்தில் மறைஞ்சிருந்து தாக்குற ஒரு வீரங்கிட்ட இருக்கிற மலிவான மிசைல்கள் முன்னாடி ஒன்றுமே இல்லை என்பதுதான் உண்மை. இதைத்தான் இப்போ ரைஸா ஈரானுக்கு சொல்லி கொடுத்து கொண்டு இருக்காங்க. கடந்த காலத்தில் ஆப்கானிஸ்தான் போரில் அமெரிக்கா கொடுத்த ஸ்டிங்கர் மிசைல்கள் எப்படி சோவியத் யூனியனோட கிலோமீட்டர்களை வீழ்த்தி அந்த போரோட திசையை மொத்தமாக மாற்றிச்சதோ அதே ஒரு வித்தியைத்தான் இப்போ ரைஸா அமெரிக்காவுக்கு எதிராக களத்தில் இறக்கி இருக்காங்க. இதை சிம்பிளாக சொல்லணும்னா அமெரிக்காவோட பொருளை எடுத்து அமெரிக்காவை போடுகின்ற நடவடிக்கையில் தான் இப்போ ரைஸா ஈடுபட்டு கொண்டு இருக்காங்க. இந்த அதிகார போட்டிக்கு நடுவில் சிக்கிறது யாருன்னு பார்த்தா அது சாதாரணமான மக்கள் தான். ஈரானில் இருக்கிற மக்களுக்கும் இந்த போரினால் நிறைய பாதிப்புகளும் இழப்புகளும் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்குது. ஆனால் ஈரானில் இருக்கிற மக்கள் அவர்கள் சலைச்சவர்கள் இல்லை, ரொம்ப தைரியமானவர்கள். அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும், அமெரிக்காவுக்கு எதிரான ரிவெஞ்சை எடுத்தே ஆகணும் என்று தங்களுடைய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் துபாய் மற்ற மிடில் ஈஸ்ட் நாடுகளில் இருக்கிற மக்கள், அங்கே இருக்கிற ஊழியர்கள் இந்த போரை விரும்பலை. ஆனால் அவர்களோட மற்ற மிடில் ஈஸ்ட் நாடுகளில் இருக்கின்ற அரசாங்கங்கள் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி ஈரானுக்கு எதிரான போரில் தங்களுடைய நிலத்தை பயன்படுத்தி ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தபடியாக தான் அவர்களுக்கு எதிரான தாக்குதலையும் ஈரான் செய்கிறார்கள். இதனால தான் இந்த ரீஜனை தீப்பற்றி எரிஞ்சோன்னு இருக்கு. என்னதான் இவர்கள் போரை விரும்பாட்டியும், அங்கே இருக்கிற மக்கள் போரை விரும்பாட்டியும், அமெரிக்காவில் இருக்கிற நபர்களும் ரஷ்யாவில் இருக்கிற நபர்களும் இந்த முடிவுகளை எடுக்கிற நபர்கள், அதாவது எப்படியான மிசைல்களை கொடுக்கணும், எப்படி தாக்குதலை நடத்தணும் மற்றும் முடிவுகளை எடுக்கிற நபர்களுக்கு இதால் எந்த ஒரு பாதிப்புமே வேற போகிறது இல்லை. அமெரிக்கா இப்போ ஜெயிச்சதை அறிவிச்சுட்டு அவங்களுடைய கப்பல்களை திரும்ப கூட்டிக்கிட்டு போயிடலாம். அதாவது மிடில் ஈஸ்டில் இருந்த அமெரிக்கா தங்களுடைய கப்பல்களை திரும்ப தங்களுடைய லேண்டுக்கு எடுத்துக்கொண்டு போகலாம். ஆனால் அதுக்கப்புறம் ஈரான் என்ன பண்ணுவாங்கன்னா ரஷ்யாவோட உதவியோட இன்னும் பலமான ஆயுதங்களோட ரொம்ப தயாராக இருப்பாங்க. அதுவும் அமெரிக்காவோட ஒவ்வொரு மூலையிலும் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக ஏதாவது கை நிறுத்தல்களை செய்தால் அதுக்கு பதிலடி கொடுப்பதற்காண்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக தயாராகி இருப்பாங்க. இன்றைக்கி நாம் பார்த்த இந்த வெண்பாம் மிசைல்கள் ஒரு ஆரம்பம் மட்டும்தான். ரஷ்யா ஈரான் கூட்டணி இன்னும் எத்தனை ரகசியங்களை மறைச்சு வச்சுருக்காங்க என்பது யாருக்குமே தெரியாது. இதற்கான பதில்கள் காலப்போக்கில் தான் தெரிய வரும். அமெரிக்காவோட வான்வழி ஆதிக்கம் உண்மையாகவே முடிவுக்கு வந்துட்டுதா, இல்லை அவங்க ஒரு புதிய டெக்னாலஜியை கொண்டு வந்து இதனத்தையுமே சுக்குநூறாக உடைப்பாங்களா? இதனத்தையும் நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.